guys, welcome to மதி சமையல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா தயிர் வடை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் புதுமையா இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தயிர் வடை தான் பார்க்க போறோம். நான் காலையிலேயே உளுந்த 400 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா காலையிலேயே ஒரு 3-4 வாட்டி கழுவி தண்ணி ஊற்றி ஒரு ½ hour வெளியில வச்சுட்டு மீதி ஒரு 4-5 hours ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். ஏன்னா இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு நான் மிக்சியில தான் அரைக்க போறேன். ஏன்னா மிக்சி ஹீட் ஆயிடும் இல்லைங்களா. இந்த மாதிரி சில்லுன்னு அரைக்கும் போது அந்த ஹீட்லாம் இருக்காது. அதுவும் இல்லாத நம்ம இட்லி தோசைக்கு கூட மிக்சிலேயே அரைச்சா கூட இட்லி நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கும் நீங்க உளுந்த இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்ல இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி இல்லாம உளுந்த மிக்சியில போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வடைக்கு அரைக்கிற மாதிரி பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும், நல்லா வெண்ணெய் மாதிரி. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுடலாம். இதே மாதிரி மீதி இருக்க உளுந்து, நிறைய உளுந்து இருக்கிறதுனால நான் 2 டைம் போட்டு அரைக்கிறேன். மீதி இருக்கிற உளுந்தையும் அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைக்கணும். எவ்வளவு திக்கா அரைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் இப்போ அரைச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்ச மாவுல இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு முதல்ல நல்லா அடிச்சு பிசைஞ்சிக்கலாம். அப்பதான் வடை ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும். உப்பு போட்டு நல்லா நம்ம அடிச்சு வச்சிட்டோம். இந்த சமயத்துல கொஞ்சோண்டு மிளகு போட்டுக்கலாம். நிறைய வேண்டாம், கொஞ்சமா போட்டுக்கோங்க. 2 ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா ரொம்ப பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. நிறைய போடக்கூடாது, அப்புறம் வடை ஃபுல்லா குப்பான மாதிரி ஆயிடும். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு அடுப்புல ஒரு கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வடை போட்டுடலாம். கை ஈர தண்ணியில் தொட்டுட்டு கொஞ்சமா இப்படி எடுத்து நடுவில் இப்படி ஒரு ஹோல்ஸ் போட்டு பாருங்க, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதே மாதிரி வடை போட்டுக்கலாம். வடையெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெந்தோன்னா அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். நம்ம எல்லா வடையும் ஒரு பக்கம் இதாகிடுச்சு, திருப்பி விடலாம். வடையும் திருப்பி போட்டாச்சு. தயிர் வடைக்கு ரொம்ப செவக்கணும்னு இல்லை, வெந்தா போதும். உள்ள சிம்ல வச்சு பண்ணிக்கலாம். ஒயிட்டா தான் இருக்கணும். பாருங்க, எல்லா வடையும் நல்லா இதாயிடுச்சு. பாருங்க எவ்வளவு குண்டு குண்டா இருக்குது வடை. நல்லா எல்லா வடையும் எடுத்துடலாம். மீதி இருக்க மாவையும் வடை செஞ்சிடலாம். வடையை கொஞ்சம் சுடுதண்ணியில போட்டாதான் சாஃப்டா இருக்கும். அதுக்காக நான் சுடுதண்ணி வச்சிருக்கேன். அதுக்குள்ள நம்ம தயிர் ரெடி பண்ணிடலாம். 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிரை பாத்திரத்துல போட்டுக்கலாம். புளி தயிரா இருக்கணும், புளிக்காத தயிரா இருக்கணும். ஒரு மிக்சி ஜார்ல சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், இந்த தயிர் காரத்துக்கு. தண்ணி சூடாயிடுச்சு. இப்ப ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கரண்டி தயிர் எடுத்து இந்த மிக்சி இதுல போட்டுட்டு இதை அரைச்சிக்கலாம். வடைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இந்த தயிருக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்ப இந்த தயிரை இந்த எக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எப்படி இருக்கு பாருங்க.
இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த அரைச்சதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து தாளிதம் வேணும்னா தாளிதம் கொடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். பாருங்க, வடை வந்து மிக்சியில் அரைச்சா கூட என்ன சூப்பராக பஞ்சு மாதிரி நல்லா இருக்கு பாருங்க, சாஃப்டா. இப்போ இதை வந்து தண்ணியில் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 5 வடை போடுறேன். இப்போ பாத்திரம் அவ்வளோதான் பிடிக்கும். ஒரு 3 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊறட்டும். இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியிலேருந்து வடையெல்லாம் எடுத்துடலாம். இந்த வடையை வந்து இதில் தண்ணி இருக்கும், லைட்டாக வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். அதே மாதிரி எல்லா வடையும் புழிஞ்சிடலாம். பவுல் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் போட்டு புழிஞ்ச வடையெல்லாம் இதில் வச்சிடலாம். தயிர் வந்து தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம். நான் வந்து தாளிக்கலை இன்னைக்கு. இது மேலே தயிரை ஊற்றிடலாம். நல்ல தயிர் நிறைய ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு அடுத்து வந்து இது மேலே வந்து கொஞ்சம் காரா பூந்தி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கேரட் துருவி வச்சிருக்கேன். இந்த கேரட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பிஞ்ச் வந்து மிளகாய் தூள். உங்களுக்கு வந்து சாட் மசாலா வேணும்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் சாட் மசாலா போட்டா. அவ்வளவுதான், தயிர் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிட்றத விட நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். வெயில் காலத்துக்கு வந்து நல்லது, குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்து சந்திப்போம். டாடா, பை பாய்.